இன்னைக்கு நம்ம ஸ்குட் கேம் சீரிஸை பத்தின யாருக்கும் தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஸ்குட் கேம் சீசன் 3க்கான ட்ரைலருமே ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். பிரேக் டவுன் பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. எனிவேஸ் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்குட் கேம் சீரிஸ்ல சீசன் 1ல 5வது எபிசோட்ல ஒரு சீன்ல இது மாதிரி என்ன ஷாங்க்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஒருத்தர் கிட்ட சொல்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸை காட்டியிருப்பாங்க. அவர் சொன்ன அந்த ஒரு டயலாக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. கொரியால மத்தவங்களை ஏஜ் ஜெண்டரை வச்சு மத்தவங்களை இழிவுபடுத்தாம அவங்களை அழைக்கிறதுக்கு கொரியால மக்கள் ஒரு சில மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி கொரியன் மக்கள் எல்லாருமே ஒரே ஏஜ்ல இருந்து க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே ஒருத்தர் மாத்தி மாத்தி அவங்களோட பேர் சொல்லி கூப்பிட்டுக்க மாட்டாங்களாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு அண்ணனையோ ஒரு அக்காவையோ தம்பியோ தங்கச்சியோ அழைக்கிறதுக்கு அவங்களோட பேர் சொல்லி அழைக்காம அவங்க பயன்படுத்துற ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் சொல்லி தான் அழைப்பாங்களாம். ஆனா நமக்கு அந்த கேரக்டரை பார்த்தா தான் இவங்க யாரை அழைக்கிறாங்கன்றதே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதை இந்த சீக்வன்ஸ்ல ரொம்ப அழகாவே காட்டியிருப்பாங்க. இந்த சீக்வன்ஸ்ல அவர் இது மாதிரி என்ன ஷாங்க்னு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, கொரியன்ல அண்ணனோ தம்பியோ இது மாதிரி எந்த உறவுமே இல்லாம ஒருத்தர் உங்ககிட்ட என்ன ஷாங்க்னு கூப்பிடுங்கன்னு சொன்னார்னா கூட பிறந்த அண்ணன் தம்பியை விட உங்களை பெருசா நினைக்கிறது தான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம். இது மாதிரி இன்னொரு சீக்வன்ஸ்ல நம்ம ஜீகன் செபயோக்கு கிட்ட உன்னோட பேர் உனக்கு பொருத்தமா இல்ல அப்படின்னு அவகிட்ட சொல்லியிருப்பாரு. ஜீகன் இது மாதிரி எதுக்காக அவகிட்ட உன்னோட பேர் உனக்கு பொருத்தமா இல்லன்றதை எதுக்காக அவகிட்ட சொன்னாருன்றத சீரிஸ்ல தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜீகன் இது மாதிரி சொன்ன வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. ஒரு பிரகாசமான சூரியனோட விடியல் தான் அவளோட பேருக்கான மீனிங். ஆனா அவளை பாக்குறப்போ சூரியனோட வெளிச்சம் அவன் மேல அதிகமா படாத மாதிரியும் சூரியன் மாதிரியே அவ பாக்குறதுக்கு பிரைட்டா பிரகாசமா இல்லாததுனாலையும் உனக்கும் உன்னோட பேருக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லைன்ற வார்த்தையை அவகிட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து ஸ்குட் கேம்ல ரெட் லைட் கிரீன் லைட் கேம் நம்ம பார்த்திருப்போம். அதுல அந்த பொம்மை பாட்டு பாடும் பாத்தீங்களா? அதை எத்தனை பேர் நல்லா நோட் பண்ணி கேட்டிருக்கீங்க? தமிழ்ல அந்த பொம்மை பாடுறதை கேட்கும்போது பச்சைனா சென்றிடு சிவப்புனா நின்றிடு அப்படின்னு அந்த பொம்மை தமிழ்ல பாடும். இதுவே அந்த பொம்மை பாடுறத கொரியன் லாங்குவேஜ்ல கேட்கும்போது அப்படின்னு இந்த பொம்மை கொரியன் லாங்குவேஜ்ல பாடும். கொரியன் லாங்குவேஜ்ல இந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்னா ஹபிஸ்கஸ் ஃப்ளவர் ஹேஸ் ப்ளூம்டு அப்படின்றது தான் இந்த வார்த்தைக்கான மீனிங். அதாவது தமிழ்ல செம்பருத்தி பூ மலர்ந்துருச்சு அப்படின்றது தான் இந்த வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம். இந்த சீரிஸ்க்கும் அந்த சீரிஸ்ல நடக்கிற இந்த கேமுக்கும் சம்பந்தமே இல்லாத இந்த வார்த்தையை எதுக்காக சீரிஸ்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த வார்த்தைக்கு பின்னாடியுமே கொரியாவோட ஒரு முக்கியமான வரலாறு இருக்கு. அது என்னன்னா சவுத் கொரியாவோட நேஷனல் ஃப்ளவர்னா அது முக்குவா தான். அதாவது தமிழ்ல செம்பருத்தி பூ தான் சவுத் கொரியாவோட நேஷனல் ஃப்ளவரா இருக்கு. இந்த செம்பருத்தி பூ அவங்க நாட்டோட நல்ல உன்னதமான மனசையும் அவங்களோட போராட்டத்தையும் விடாமுயற்சியையும் குறிக்குது. ஸ்குட் கேம் சீரிஸ் இப்போதைக்கு பல நாடுகள் மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா ஃபேமஸா இருக்கிறதுனால இந்த சீரிஸ்ல வரக்கூடிய இந்த பாட்டு மூலமா அவங்க நாட்டில் உள்ள ஒரு சில நல்ல விஷயங்களை மற்ற உலக நாடுகள்ல இருந்து இந்த சீரிஸை பாக்குறவங்க கிட்ட இதை ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. ஸ்குட் கேம் சீரிஸ்ல பிளேயர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணப்படுறாங்களோ அது மாதிரி தான் அந்த சீரிஸ்ல மாஸ்க் போட்டுட்டு இருக்க கார்ட்ஸும் செலக்ட் பண்ணப்படுறாங்கன்னு ஒரு தியரி இருக்கு. இதை இன்னும் புரியுற மாதிரி விளக்கமா சொல்லணும்னா இந்த கேம்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே ஒருத்தவங்களுக்கு மத்தவங்களையும் அங்க இருக்க மத்த பிளேயர்ஸையோ அடையாளம் தெரியாது. ஏன்னா இந்த கேம்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே ரேண்டமா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவங்க. இது மாதிரி தான் அந்த கார்ட்ஸுக்கும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட அடையாளம் தெரியாது. எல்லாருமே மேல் இடத்துல இருந்து வர ஆர்டர்ஸை கேட்டு ஃபாலோ பண்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இந்த கேமுக்குள்ள ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருப்பாங்க. இவ்வளவு கார்ட்ஸும் எங்க இருந்து வந்து மேல் இடத்துல இருந்து வர ஆர்டர்ஸ் மட்டும் கேட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்படி அந்த பிளேயர்ஸ் செலக்ட் ஆகி இந்த கேமுக்குள்ள வந்த மாதிரி மக்களுக்கு நடுவுல ரேண்டமா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களும் இந்த கேமுக்குள்ள கார்ட்ஸா வந்திருக்கலாம்னு ஒரு தியரி இருக்கு. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல ஜீகன் சோகமா சப்வேல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சேல்ஸ்மேன் வந்து அவர்கிட்ட இது மாதிரி நம்ம ஒரு கேம் விளையாடலாம், இந்த கேம்ல நான் ஜெயிச்சா நான் உங்களை அடிப்பேன், இதுவே நீங்க ஜெயிச்சா நான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சேல்ஸ்மேன் ஜீகன் கிட்ட சொன்னதும் ஆல்ரெடி பண கஷ்டத்துல இருந்த ஜீகனுக்கு பணம் தரேன்னு சொன்னதும் இந்த கேம்ல விளையாட ஒத்துக்கிறாரு. அப்போ சேல்ஸ்மேன் ஜீகன் கிட்ட ப்ளூ கலர்லயும் ரெட் கலர்லயும் 2 கார்டை காட்டி 2 கார்டுல ஏதாவது ஒரு கார்டை செலக்ட் பண்ண சொல்றாரு. அப்போ நம்ம ஜீகன் ப்ளூ கலர் கார்டை செலக்ட் பண்ணிருப்பாரு. சப்போஸ் அவர் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணாம ரெட் கலர் செலக்ட் பண்ணியிருந்தா அவர் அந்த கேமுக்குள்ள பிளேயரா போகாம கார்ட்ஸா போகவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சோரா 100% அடிச்சு சொல்லிட முடியாது. இப்படியும் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் எனிவேஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்குட் கேமை பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பத்தி கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.